பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வையகத்தில் படைத்த படைப்புகளில் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போன்ற ஒரு சிறந்த படைப்பை அல்லாஹ் படைக்கவில்லை. இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்த படைப்புகளில் அல்லாஹ்வுக்கு மிகவும் உயர்ந்த படைப்பாக படைக்கப்பட்டது மனித வர்க்கம்தான். இந்த மனிதர்களிலும் சிறந்தவர்களாக படைக்கப்பட்டவர்கள் முழு உலகத்திலும் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளிலும் சிறந்த படைப்பாக படைக்கப்பட்டவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஒருவரை நேரடியாக அழைத்து கண்ணியப்படுத்தி அவரை நேரடியாக சந்திக்க வைக்கிறான் என்றால் அந்த பாக்கியம் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்குத்தான் கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய படைப்புகளில் எந்த பாவமுமே செய்யாத மலக்குமார்கள் இறைவனிடத்தில் உயர்ந்த படைப்பாக இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட அந்த மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக திகழக்கூடிய சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அல்லாஹ்வை தரிசிப்பதற்காக என்று பெருமானாரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அழைத்து செல்கிறார்கள். இந்த நேரத்தில் 7 வானங்களையும் கடந்து செல்லப்பட்டது. 7 வானங்களுக்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய இடம் வரையிலும் வருகிறார்கள். அதற்கு பின்னால் என்ன சொல்கிறார்கள்? நாயகமே யா ரசூலல்லாஹ், இதற்கு மேலால் ஒரு காலடி எடுத்து வைத்தாலும் கூட, இதற்கு மேலால் நான் ஒரு காலடி எடுத்து வைத்தாலும் கூட கருகி சாம்பலாகி விடுவேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் சொன்ன அடுத்த வார்த்தை, இதற்கு மேலாக நீ சொல்வதற்குரிய அனுமதி உங்களுக்கு மாத்திரம் தான் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து சொன்னார்கள். பெருமானாரும் சித்ரத்துல் முன்தஹாவையும் தாண்டி 10,000 மைல்களுக்கு அப்பால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உயர்வு அந்தஸ்து எந்த அளவு இருக்கிறதோ அது வரையிலும் அல்லாஹ் உயர்த்தினான். இப்படி உயர்த்திக் கொண்டே போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இறைவனுக்கு இடம் கிடையாது, இந்த இடத்தில் தான் இறைவன் இருப்பது என்பது கிடையாது. ரசூலுல்லாஹுடைய அந்தஸ்து எந்த அளவு உயரமோ அந்த அளவுக்கு உயர்த்தினான். அந்த இடத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வேறு யாரும் சென்றது கிடையாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் வைத்து அல்லாஹ் ரசூலுல்லாஹை சந்திக்கிறான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுடைய மகிமை, அவர்களுடைய அந்தஸ்து எந்த அளவு உயர்ந்து இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் இறைவன். எனவே இப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த வையகத்துக்கு தோன்றுவதற்கு முன்னாலேயே எத்தனையோ நபிமார்கள் எதிர்பார்த்தவர்களாகவே இருந்தார்கள். அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் வாக்குறுதி எடுத்தான். எல்லா நபிமார்களிடத்திலும் கேட்டான், நான் இப்படி ஒரு நபியை பின்னால் அனுப்பி இருக்கிறேன், ஆனால் அந்த ரசூல் உங்களுடைய சமூகத்திலே தோன்றிவிட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும். மூசா நபியுடைய காலத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வந்திருந்தால் மூசா நபி நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகத்தை தான் பின்பற்றி இருக்க வேண்டும். இப்ராஹிம் நபியுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் வந்திருந்தால் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை தான் பின்பற்றி இருக்க வேண்டும். இப்படி எந்த நபியுடைய காலத்தில் வந்தாலும் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்ட நேரத்தில் எல்லோரும் சொன்ன வார்த்தை, ஆம், அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களை பின்பற்றி நடப்போம் என்ற கருத்தை ஒவ்வொரு நபிமார்களும் சொல்லி இருக்கிறார்கள். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகளில் சிறந்தவர்கள். அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்ததும் அவர்களுக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கக்கூடிய 2 அம்சங்கள், ஒன்று ரூஹ் இருக்கும், இன்னொன்று ஜஸத் இருக்கும். ரூஹ் என்று சொன்னால் உயிர். இந்த உயிருக்கென்ற ஒரு மனிதனுடைய உயிருக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது, அதே போன்று உடம்புக்கென்ற ஒரு சிறப்பும் இருக்கிறது. உலகத்தில் ஆக பெரும் கொண்ட மிகப்பெரிய கண்ணியமான அல்லாஹ்விடத்தில் உயர்தரமான உடம்பை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதே போன்று உயிரை எடுத்து காட்டாலும் உயிரிலையும் ஆக பெரும் கொண்டு சிறப்புக்குரிய அந்தஸ்துக்குரிய உயிரை தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுத்திருந்தான். இந்த இரண்டும் சேர்க்கப்பட்டதாக இந்த வையகத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த வையகத்திலே வாழ்ந்து வந்தார்கள்.
அவர்கள் இருக்கின்ற பொழுது இறைவனால எப்படி சிறப்புக்குரியவர்களாக ஆக்கப்பட்டார்கள் என்றால், அவர்களுடைய உச்சம் தலையில் இருக்கக்கூடிய முடி முதல் முபாரக்கான அந்த திருமுடியில் இருந்து உள்ளங்காலிலே கீழே பட்ட அந்த மணல் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புக்குரியதாகவே அல்லாஹ் ஆக்கி அமைத்து வைத்தார். என்ன காரணம் என்றால், அவர்களுடைய ஒரு முடி, முபாரக்கான ஒரு தலையில இருக்கக்கூடிய முடி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்து செல்வங்களை விட சிறந்தது என்பதுதான் இமாம்களுடைய தீர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய காலடி பட்ட மணல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை விடவும் சிறப்புக்குரியது. சஹாபா பெருமக்கள் கூட தங்களுக்கு நோய்வாய்கள் ஏற்பட்டு விட்டால், தாங்களுக்கு வயிற்று வலி வந்துவிட்டாலும், காய்ச்சல் வந்துவிட்டாலும், எந்த நோயாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரு திருமுடி இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்வார்கள். அந்த இடத்துக்கு சென்று அந்த திருமுடியை தண்ணீரை முக்கி எடுத்து அந்த தண்ணீரை குடித்து ஷிஃபா பெற்ற, நோய் நிவாரணம் பெற்ற ஹதீசுகள் எத்தனையோ இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹுடைய திருமுடியை கொண்டு நோய் நிவாரணம் பெற்றிருக்கிறார்கள். இதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய மேனியில இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வியர்வை துளி, அந்த வியர்வை துளிக்கு கூட கண்ணியமும் மகத்துவமும் இருக்கிறது. உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானார் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வியர்வைகளை ஒன்று சேர்ப்பார்கள், சேர்த்து தன்னுடைய வாசனை பொருளாக அதை பாவித்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி சஹாபா பெருமக்கள் பெருமானாருடைய ஒவ்வொரு உறுப்புகளுடைய சிறப்புகளையும், அவர்களது வெளியாகக்கூடிய ஒவ்வொன்றுடைய சிறப்புகளையும் அறிந்து வைத்திருந்தார்கள். அவர்களுடைய கைக்கென்ற ஒரு பரக்கத்து இருக்கிறது, அவர்கள் நடந்த பாதைக்கென்ற ஒரு பரக்கத்து இருக்கிறது, அவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பரக்கத்து இருக்கிறது. அதற்கெல்லாம் மகத்துவம் அதிகம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உடம்புல ஓடக்கூடிய இரத்தம், உதிரம் இருக்கிறது. அந்த உதிரத்தை கண்டு தலைப்பெரும் சிறப்பு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுடைய உடம்பில் ஓடக்கூடிய இரத்தத்தை ஒரு மனிதன் குடித்து விட்டார் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு நரகம் ஹராமாக்கப்படுகிறது, சுவர்க்கம் வாஜிபாக்கப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களின் மூலமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அன்றைய அராபிய காலத்திலே அந்த நாடுகளிலே தற்பொழுதும் இருக்கிறது. அவர்கள் இரத்தம் குத்தி எடுப்பார்கள். இரத்தம் குத்தி எடுத்து அந்த இரத்தத்தை மண்ணுக்குள் புதைத்து விடுவார்கள். இப்படி ஒரு வழக்கம் அரபு நாட்டிலே இருந்து கொண்டு இருக்கிறது. தற்பொழுது வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம், அப்படி ஒரு வழக்கம் இருக்கிறது. இந்த வழக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் ஒருமுறை என்ன செய்கிறார்கள், இரத்தம் குத்து மேனியில் இருந்து எடுக்கிறார்கள். எடுத்து அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், அப்துல்லாவே, இந்த இரத்தத்தை யாரும் காணாத இடத்தில் புதைத்து விட்டு வாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த இரத்தத்தை எடுக்கிறார்கள். பெருமானாருடைய கண்ணுக்கு அப்பால சென்று விடுகிறார்கள். சென்று விட்டு பார்க்கிறார்கள், உலகமே போற்றி புகழ்கின்ற அல்லாஹ்வுடைய உத்தமர், என்னுடைய நேசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுடைய உதிரம் சொட்டு என்னுடைய கையில் படுவதென்பதே பெருங்கொண்ட சிறப்பு. அந்த உதிரத்தை நாம் மண்ணுக்குள் போட்டு புதைப்பதா? சிந்திக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிந்தித்து விட்டு என்ன செய்கிறார்கள், பெருமானார் என்ன சொன்னார்கள், யாரும் காணாத இடத்தில் தானே புதைக்க சொன்னார்கள், அதை நான் புதைக்கிறேன் என்று சொல்லி அந்த இரத்தத்தை தன்னுடைய நாளை விட்டு அத்தனையும் உறிஞ்சி குடித்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரத்தத்தை குடித்து விட்டு பெருமானாருடைய தர்பாருக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தை விளங்கிக் கொண்டார்கள். ஏனென்றால் மறைவான அறிவு படைத்தவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விஷயத்தை விளங்கினாலும் கூட கேட்டார்கள், அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா, என்னுடைய இரத்தம் புதைத்தீங்களா, யாரும் காணாத இடத்தில் புதைத்தீங்களா என்று கேட்டார்கள். சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், யாரும் காணாத இடத்துல நான் புதைத்து விட்டேன் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தவாறே கேட்டார்கள், நீங்கள் குடித்தீர்களா என்று கேட்டார்கள். சொன்னார்கள் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், அதை நான் குடித்து விட்டேன் என்று சொன்னதும் பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன, என்னுடைய இரத்தம் யாருடைய உடம்புல போய் கலக்கப்படுகிறதோ அந்த உடம்பை நரகம் உண்ணுவதற்கு ஹராம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபா பெருமக்கள் அந்த இரத்தத்தை கொண்டு எப்படி புண்ணியம் பெற்றார்கள்? அது மாத்திரமல்ல,
உஹது யுத்த களம் நடைபெறுகிறது. அந்த உஹது யுத்த களத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய மேனியில முகத்தில ஒரு அம்பு ஒரு ஆயுதத்தினால் அடிபடுகிறது. அந்த அடிபட்ட இடத்திலிருந்து இரத்தம் பலமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மாலிக் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். மாலிக்கே, என்னுடைய முகத்திலிருந்து இரத்தம் பேரிட்டுக் கொண்டு இருக்கிறது, இந்த இரத்தத்தை சற்று துடைத்து விடுங்கள் என்று சொன்னதும் மாலிக் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த இரத்தத்தை புடவையால துடைக்கவில்லை, மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் வருகின்ற அந்த இரத்தத்தை தன்னுடைய நாக்கினால் நக்கி நக்கி குடித்தார்கள் என்று ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மாலிக்கே என்ன செய்கிறீர்கள்? இல்லை யா ரசூலல்லாஹ், இதை நானே உறிஞ்சி குடித்து விடுகிறேன் என்று மாலிக் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா குடித்ததற்கு பின்னால் பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய இரத்தம் யாருடைய உடம்புல கலக்கப்படுகிறதோ அந்த உடம்பை நரகம் முன்னுவதற்கு ஹராம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குடித்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹுடைய இரத்தத்தை தன்னுடைய இரத்தத்தோடு சேர்க்க வைத்த சஹாபாக்களே புண்ணியம் பெற்றவர்களாக மாறுகிறார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுடைய இரத்தத்தையே முழு உடம்பு பூராவுமே தன்னுடைய உதிரமாக கொண்ட அருமை ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தினர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்புகள் அந்தஸ்துக்கள் இருக்கின்றது என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு தலைவை ஒரு போர்வையை நீட்டிக்கொண்டு அந்த போர்வைக்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் உள்ளே நுழைந்து கொண்டு அலியே இங்கே வாருங்கள் என்று அழைத்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த போர்வைக்குள் வந்து சேர்ந்து கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் பாத்திமா இங்கே வாருங்கள் என்று அழைத்தார்கள். அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அந்த போர்வைக்குள் வந்து புரிந்து கொள்கிறார்கள். இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரையும் அழைக்கிறார்கள். இரண்டு பேர குழந்தைகளும் அந்த போர்வைக்குள் வந்து சேர்ந்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இதோ என்னுடைய குடும்பம், இதுதான் என்னுடைய அஹ்லுல் பைத், இவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தன்னுடைய குடும்பம் யார் என்பதை நமக்கு அறிமுகப்படுத்தி தருகிறார்கள். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இதுதான் என்னுடைய குடும்பம் என்று சொன்னார்கள். அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகள் எங்கிருந்து வருகிறது? சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் இந்த இருவருடைய வங்கிசத்திலும் யார் யாரெல்லாம் இந்த உலகம் முடிகின்ற வரைக்கும் வருகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பெருமானாருடைய இரத்தத்தை சுமந்தவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதிரத்தை சுமந்தவர்கள் என்பதை நமக்கு அறியத் தருகிறார்கள். எனவே அந்த உதிரத்தில் உதித்தவர்கள் தான், அந்த உதிரத்தில் பிறந்தவர்கள் தான், அந்த இரத்தத்தை தன்னுடைய உடம்பு முழுவதுமாக எடுத்துக் கொண்டவர்கள் தான் அவர்களுடைய மகனாராக இருந்த ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதற்கு பின்னால் இமாம் பாக்கர், இமாம் ஜாஃபர், இது போன்ற எத்தனையோ இமாம்கள் பெரும் கொண்ட ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த வையகத்தில் வந்துவிட்டார்கள். தீனுடைய சேவையை மக்களுக்கு நாலா புறங்களிலும் இஸ்லாத்தை பரப்பிக் கொண்டே இருந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த அடிப்படையிலே வந்தவர்கள் தான் இந்த மார்க்கம் மங்கி போயிருக்கின்ற காலத்தில் பித்அத்துகளும் அனாச்சாரங்களும் வழிகேடர்களும் ஹவாரிஜியாக்கள், முஅ்தஸிலாக்கள், முஜஸ்ஸிமாக்கள் என்று பல கொள்கைவாதிகள் இந்த உலகத்தில் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கின்ற பொழுது இஸ்லாம் மார்க்கம் எது என்று தெரியாமல் மக்கள் புலம்பி போயிருக்கின்ற காலத்திலேதான் இந்த தீனை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி ஒரு உத்தமர், ஒரு உத்தம புத்திரர் இந்த வையகத்தில் பிறந்தார்கள். அவர்கள் தான் ரோஸுல் ஆலம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்கள் யார்? எந்த இரத்தத்தை குடித்தால் சுவர்க்கம் வாஜிப், நரகம் ஹராம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அந்த இரத்தத்தை முழுமையாக சுமந்து ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தில் வந்துவிட்டவர்கள் தான் அந்த முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். தீன் மங்கி போயிருக்கின்ற காலத்தில் மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர்கள். அதனால் தான் முஹ்யித்தீன் என்றவர்களுக்கு பேர் நாமல் சூட்டப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்தியாவிலே இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களில் அஜ்மீர் நகரத்தில் தற்பொழுது இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய
அஜ்மீர் ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி என்று நாம் பெயர் சொல்லி அழைக்கிறோமே, இவர்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்கள். எப்படி தீன் சேவை செய்தார்கள்? இந்த வையகத்தில் அஜ்மீர் நகரத்தில் மாத்திரம் அவர்களுடைய கையை பிடித்து மாத்திரம் 90 லட்சத்துக்கும் அதிகமான மக்களை இஸ்லாத்துக்குள் நுழைத்த பெருமை அஜ்மீர் ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தான் சாரும் என்றால் வரலாறுகள் இன்றைக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் பெருங்கொண்ட உத்தமர் என்பதை. அது மாத்திரமல்ல, அந்த அஜ்மீர் நகரத்துக்கு சென்று அவர்களுடைய பெயரை உச்சரித்தால் அந்நிய மதத்தவர்கள் கூட எழுந்து நின்றுதான் அவர்களை வரவேற்பார்கள், அவர்களுடைய பெயரை சொல்லுவார்கள். அந்த அளவு மரியாதை கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் பேரில். இவர்கள் யார்? ரசூலுல்லாஹுடைய உதிரத்தை, அவர்களுடைய இரத்தத்தை உடம்பு முழுக்க சுமந்து கொண்ட அவர்களுடைய வாரிசுகள். அதே போன்றுதான் நாகூரில் இருக்கக்கூடிய ஷாஹுல் ஹமீத் மீரான் சுல்தான் சையீத் அப்துல் காதிர் நாகூரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யார்? அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதிரத்தை சுமந்த உத்தமர்கள். அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்தார்கள். தமிழ்நாடாக இருந்த அந்த இடத்தில், தமிழ் நகரமாக இருந்த அந்த இடத்தில் மார்க்க பணியை மேற்கொண்டார்கள். உலகம் முழுக்கும் சுற்றினார்கள். சிங்கப்பூர், பர்மா, மலேசியா, இது போன்ற இலங்கை எல்லா நாடுகளுக்கும் வந்தார்கள். அவர்கள் செய்த தீன் சேவையின் காரணமாக, மார்க்கத்தை உயிர்ப்பித்ததின் காரணமாக இன்றும் இஸ்லாமியர்கள் அந்த நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களை இஸ்லாத்திற்குள் எடுத்தவர்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்த, அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த உண்மையான முஸ்லிமாக மாற்றியவர்கள் ஷாஹுல் ஹமீத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். இது போன்ற ஒவ்வொரு தரீக்கத்திலும் ஷாதுலியா தரீக்கா என்று சொல்கிறோம். அந்த ஷாதுலியா தரீக்கத்தினுடைய இஸ்தாபகராக இருந்தவர்கள் அபு ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யார்? அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்கள். இப்படி பல்லாயிரக்கணக்கான மக்கள், பல்லாயிரக்கணக்கான ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தினர்கள் இந்த வையகத்தில் உதித்தார்கள். உலகத்தில் நாலா பாகங்களிலும் தீன் கொடி நாட்டியவர்கள். அந்த பெருமை ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை தான் சாரும். இதெல்லாம் யாரு செய்து காட்டினார்கள்? பெருமானார் சென்ற சேவை, அலி புலியாக இருந்த சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த சேவை. அதற்கு பின்னால் இம்மாதத்திலே நாம் எல்லாம் கண்ணீர் விட்டு நாம் நினைவு கூறக்கூடிய இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்று செய்து காட்டிய தியாக மனப்பான்மை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர குழந்தை இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த வையகத்தில் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக அநீதிக்கு எதிராக போர் தொடுத்து அவர்கள் கர்பலாவிலே வைத்து ஷஹீதாக்கப்பட்ட இந்த முஹர்ரத்துடைய மாதத்தில் அவர்கள் அன்று காட்டிய அந்த தியாக மனப்பான்மை இன்றும் அவர்களுடைய பிச்சலங்களே வந்துவிட்ட, அவர்களுடைய பிச்சலங்களில் வைத்த அத்தனை சாதாத்துமார்களும் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தினர்களும் இன்றும் அந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து பெரும் கொண்ட உத்தமராக உயிர்த்து அல்லாஹ்வுடைய நேசராக இருந்து இறைவனுக்கு அடிபணிந்து நடந்து மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வென்று தனது இரத்தங்களை எல்லாம் சிந்த வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லால் அடிபட்டார்கள், கொல்லால் அடிபட்டார்கள். இத்தனை தியாகங்களை செய்த ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், யா ரசூலல்லாஹ், நீங்க இத்தனை எல்லாம் துன்பங்களை இந்த உம்மத்துக்காக வேண்டி அனுபவித்திருக்கிறீங்களே, நீங்க இவர்களுக்கிட்ட ஏதாவது கேட்கலாமே, எதை நீங்கள் கேட்பது? ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்கிறான். ரசூலுல்லாஹ் எதையுமே கேட்கல. உம்மத்து எனக்கு கைமாறு பண்ணணும் என்று சொல்லி இத்தனை தியாகங்களை பண்ணினதற்காக வேண்டி கைமாறு பண்ணணும் என்று ரசூலுல்லாஹ் கேட்கல. ஆனா அல்லாஹ் சொல்றான், யா ரசூலல்லாஹ், நீங்க ஒன்றை மட்டும் கேட்கணும், நீங்க ஒன்றை மட்டும் கேட்டே ஆகணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உம்மத்தினர்கள் கிட்ட குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. யா ரசூலல்லாஹ், நீங்க கேளுங்க. எதை கேளுங்க தெரியுமா? உங்களோட குடும்பத்தார்கள், அஹ்லுல் பைத் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்களோடு நீங்க எல்லாம் சேர்ந்து இருக்கணும், அவர்களோடு நீங்க ஒன்றாக இருக்கணும், அவர்களை நீங்க மதித்து நடக்கணும் என்கின்ற விஷயத்தை மட்டும் நீங்க உங்க உம்மத்துக்கிட்ட கேளுங்க யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும், அவர்களோடு நீங்க ஒற்றுமையாக இருக்கணும், அவர்களை மதித்து நடக்கணும் என்கின்ற விஷயத்தை மட்டும் யா ரசூலல்லாஹ் நீங்க கேளுங்க என்று அல்லாஹ்வே சொல்லிக் கொடுக்கிறான். அப்பதான் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களோட குடும்பம் என்றால் என்ன? உங்களோட குடும்பம் என்பது யாருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்தினர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள்,
ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் பிறந்த இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இவர்களிலிருந்து யாரெல்லாம் வருகிறார்களோ இவர்கள் எல்லாம் என்னுடைய குடும்பத்தினர்கள். எனவே அந்த குடும்பத்தார்களோடு சேர்ந்து நடப்பதும் அந்த குடும்பத்தார்களை மதிப்பதும் கண்ணியப்படுத்துவதும் அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய குடும்பம் எது போல தெரியுமா? அன்-நுஜூமு அமானுன் லிஅஹ்லிஸ் ஸமா, அன்-நுஜூமு அமானுன் லிஅஹ்லிஸ் ஸமா வ அஹ்லு பைத்தி அமானுன் லிஅஹ்லில் அர்த். இந்த வானலோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எப்படி இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறதோ அது போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்னுடைய குடும்பம் தான் பாதுகாப்பு. என்னுடைய குடும்பம் எப்பொழுது இந்த உலகத்திலிருந்து பூலோகத்திலிருந்து மரியாதை செய்யப்படக்கூடியவர்களாக இல்லாமல் துரத்தப்படுகிறார்களோ ஒதுக்கப்படுகிறார்களோ என்னுடைய குடும்பத்தை இழிவுபடுத்தப்படுகிறதோ அப்பொழுது இந்த உலக அழிவை எதிர்பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொன்னார்கள். இன்று நாம் பார்க்கின்றோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பமா யாரிடத்தில் கேட்டா அப்படி ஒரு குடும்பம் இருக்கிறதா என்று கேட்கின்ற நிலை இன்றைய உலகில் உருவாகி இருக்கிறது. இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி எல்லாம் தெரியும், எல்லாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை பற்றி பெருமானாருடைய அஹ்லுல் பைத்தை பற்றி இந்த வையகத்தில் பேசப்படுகிறதா? இத்தனை பெரும் கொண்ட ஒரு ஹதீஸுக்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? லா யுபகிதுனா அஹ்தன், என்னுடைய குடும்பத்தை யாராவது ஒருவர் கோபித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு நரகத்தை தான் கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்ததரக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் தானே ஹவுதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தானே ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி, இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தானே பீரான் சாஹிப் அப்துல் காதிர் லாகூரி, இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தானே இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதிலி. இது போன்ற எண்ணற்ற அவுலியாக்கள் இந்த வையகத்தில் வந்தார்கள். இன்றைய உலகமே எதிர்க்கின்றவர்கள் யாரை? இப்படிப்பட்ட குடும்பத்தினர்களை தான் எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள், சற்று சிந்தனையை விட்டு பாருங்கள். யாரை எதிர்க்கிறார்கள்? யாரை எதிர்த்தால் உலகம் அழியும் என்று சொன்னார்களோ அந்த குடும்பத்தை தான் எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் இந்த உலகத்துக்கு பாதுகாப்பு என்று சொன்னார்களோ அந்த பாதுகாப்பை எதிர்க்கிறார்கள். அதனால் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பின்மை நடந்து கொண்டிருக்கின்றதா இல்லையா? எங்க இருக்கிறது இஸ்லாம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். எனவே தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் இன்னும் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியில் 2 விஷயத்தை நான் விட்டு செல்கிறேன். உங்களுக்கு மத்தியில 2 விஷயத்தை நான் விட்டு செல்கிறேன். அந்த 2ஐயும் நீங்கள் பற்று பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய குர்ஆன், அந்த குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னொன்று என்னுடைய குடும்பத்தினர், அந்த குடும்பத்தினரை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல என்னுடைய குர்ஆனையும் ஹதீஸையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அதை விட பலமான ஹதீஸ், ஆதாரப்பூர்வமான பலமிக்கமான ஹதீஸ் என்னையும் குர்ஆனையும் என்னுடைய குடும்பத்தையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற ஹதீஸ் மிகவும் பலமானது. எனவே நாம் எல்லா ஹதீஸையும் ஏற்றுக்கொள்கிறோம். இதற்கு எப்படி நாங்கள் விளக்கம் கொடுக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதிகளையும் அஹ்லுல் பைத்துக்களான இமாம்கள், அந்த அவுலியாக்கள், இறைநேசர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு குறிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் குர்ஆனை எடுத்தவர்கள் எல்லாம் விற்கிறார்கள், குர்ஆனுக்கு கருத்து சொல்கிறார்கள், குர்ஆனை நாம் இப்படித்தான் விளங்குகிறோம் என்று சொல்கிறார்கள். விளக்கம் சரியாக இருக்குமா? எல்லாருடைய விளக்கமும் சரியாக இருக்குமா? ஒருவருக்கு ஆங்கில புத்தகத்தை பத்தி என்னென்ற தெரியாது, இவர் ஆங்கில புத்தகத்தை எடுத்துக்கிட்டு நான் விளக்கம் சொல்கிறேன் என்றாரு. இதை ஏற்றுக்கொள்ளாமா? குர்ஆன் ஆங்கில புத்தகத்தை பார்த்து விளக்கம் சொல்ல தெரியாத, கருத்து சொல்ல முடியாதவர்கள் எல்லாம் அரபுல எழுதப்பட்டிருக்கின்ற குர்ஆனை எடுத்து அதில் தர்ஜமத்துல் குர்ஆனை எடுத்து நானும் குர்ஆனை விளங்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏழாவது சற்று சிந்தித்து பாருங்க. உலக அடிப்படையில் இருக்கக்கூடிய மனிதனால உருவாக்கப்பட்ட, மனிதர்களால கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றுக்கு சில மனிதர்களால விளக்கம் சொல்ல முடியாமல் இருக்கின்ற பொழுது படைத்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதற்கும் அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு கருத்து சொல்வதற்கும் தகுதியானவர்கள் யார்? அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்தார்களை பற்றி பிடிங்க,
என்னுடைய குடும்பத்தினர்கள் சொல்லுகின்றவாறு நடந்து கொள்ளுங்க, அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய குடும்பம் எது போல என்று சொன்னால், அலா இன்ன மஸலஹு பைத்தி ஃபீக்கும் மஸலு ஸஃபீனத்து நூஹ் மின் கௌமிஹி. பெருமானார் சொன்னார்கள், இந்த நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய காலத்துல, நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய காலத்துல பெரும் கொண்ட ஒரு வெள்ளம் வந்துச்சு, தூஃபான் வெள்ளம் என்று எல்லாருக்கும் தெரியும் அந்த சரித்திரங்கள். நூஹ் நபி 950 வருஷ காலங்கள் இந்த உலகத்துல வந்து அல்லாஹ்வை வணங்குங்கள், நான் ரசூலாக வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா ஏற்றுக்கொண்டவங்க 70க்கும் 100க்கும் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு கணக்குல தான் ஏற்றுக்கொண்டாங்க. ஒன்றோ 78 பேர் என்று வைத்துக் கொள்ளலாம், இவ்வளவு பேர் தான் ஏற்றுக்கொண்டாங்க. இப்படி ஏற்றுக்கொண்ட நேரத்துல நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்க ஒரு கப்பலை கட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் இந்த மக்களை நான் அழிக்க போறேன் என்று சொல்லி ஒரு கப்பலை கட்டுமாறு அல்லாஹ் சொல்லுறான். அதனால நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கப்பலை கட்டுறாங்க. மக்கள் எல்லாம் கிண்டல் அடித்தாங்க, அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நக்கல் அடித்தாங்க. கடல் எங்க இருக்குது, ஆறு எங்க இருக்குது, கப்பல் கட்டாரு நூஹ் நபி என்று சொன்னாங்க. ஆனால் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தடைவடையவில்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவு கப்பலை கட்டுமாறு கட்டினார்கள். கப்பலை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ நூஹ் நபியை, அவர்களுக்கெல்லாம் பாலம் புகட்டுவதற்காக வேண்டிய அல்லாஹ் ஒரு வெள்ளப்பெருக்கை உருவாக்குகிறார் ஊருக்குள். அந்த வெள்ளப்பெருக்கில எல்லா மனிதர்களும் மூழ்கடிக்கப்பட்டவர்களாக போனார்கள், சத்தமடைந்தார்கள். யாரெல்லாம் நூஹ் நபியை ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்களோ, இந்த 78 பேர் கொஞ்சம் பேர் தான் அந்த கப்பலுக்கு மேல ஏறிக்கொண்டாங்க, ஏறி உயிர் தப்பித்துக் கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏன் குடும்பம் எதை போல தெரியுமா, ஏன் குடும்பம் எது போல தெரியுமா, நூஹ் நபியுடைய கப்பலை போல, நூஹ் நபியுடைய கப்பலை போல. அந்த கப்பல்ல ஏறினவங்க எல்லாம் ஜெயம் பெற்றாங்களே, அதமா என் குடும்பத்தை பற்றி பிடித்தவர்கள் எல்லாம் ஜெயம் பெற்று விடுவார்கள். யார் அந்த நூஹ் நபியுடைய கப்பல்ல ஏறலையோ அவங்க எல்லாம் சத்தம் அடைந்தாங்களோ, அது போல என் குடும்பத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்களை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளவில்லையோ, அவர்கள் எல்லாம் இதே போன்று ஹலாக்காகி விடுவார்கள் என்ற கருத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த முஹர்ரம் மாசத்துல நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். ஏன் அந்த குடும்பத்தினர்களின் மிகவும் முக்கியமானவர்களாக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த தியாகம், பெருமானாருடைய குடும்பம் முழுக்க முழுக்க இமாம் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் கொல்லப்பட்ட ஒரு நாள் இந்த ஆஷூரா தினத்திலே தான், முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10 9 தான் இடம் பெறுகிறது. எனவேதான் இதற்கு ஆஷூரா தாசுஆ என்று 2 நோன்புகள் நாங்கள் நோற்று வருகிறோம். அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து அங்கிருந்த மக்கள் நோற்று வந்த ஒரு நோன்பு. எனவேதான் இப்படிப்பட்ட அந்த தினம் அந்த நாளையில தான் இடம் பெற்று இருக்கிறது. இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இந்த 20 மீறும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் எண்ணற்ற அன்பு வைத்திருந்தார்கள். பெருமானார் தன்னுடைய கண் குளிர்ச்சியாக அந்த 2 பிள்ளைகளையும் எடுத்துக் கொண்டார்கள். தன்னுடைய சின்ன பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹுடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாங்க. அவளுக்கு ஆண் வாரிசுக்கு பெருசாக யாருமே இருக்கல, சின்ன பிள்ளைகளை எல்லாரும் அல்லாஹ் கிட்ட போயிட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி இந்த 2 பேர குழந்தைகள் தான் இருந்தார்கள். இந்த 2 பேர குழந்தைகளின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவு கடந்த அன்பு மிக மிக அன்பு வச்சிருந்தாங்க. பாதையில நடக்கிறதாக இருந்தாலும் அவர்களுடைய சந்துக்கு மேல ரசூலுல்லாஹ் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தூக்கி போவாங்க. தூக்கி போயிருந்த பொழுது எல்லா மக்களும் கேட்பாங்க, எல்லா மக்களும் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் இடத்துல ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, மகனே நீங்க போற வாகனம் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு வாகனம் என்று சொல்லுவாங்க. இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருப்திப்படுத்த ரசூலுல்லாஹ் அவர்களுடைய கண்ணியத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி சொல்லுவாங்க, நான் போற வாகனம் மட்டுமல்ல மேல பிரயாணிக்கிறாரே அவர் கூட சிறப்புக்குரியவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்க அழகான முறையில சொல்லுவாங்க. பெருமானார் ஹுத்பா பிரசங்கம் நடந்து கொண்டிருந்தால் அவர்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நடந்து வருவார்கள். அவர்கள் சிவப்பு நிற ஆடை அணிந்து சின்ன பிள்ளையாக இருக்கின்ற பொழுது 2 பேருக்கு மேல 1 வருஷம் தான் வித்தியாசம். இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
அந்த கல்லுத்தாளாத வயசு, விழுவாங்க எழுவாங்க விழுவாங்க எழுவாங்க அப்படியான வயசு. அந்த நேரத்துல 2 பேரும் நடந்து வருகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால குத்பாவை கூட என்ன செய்யல, அவர்களால தொடர முடியல. என்ன செஞ்சாங்க, பிள்ளை 2ஐயும் எடுத்து அணைச்சு தன்னுடைய நெஞ்சில வச்சு தூக்கி கொண்டு வந்து மிம்பர்ல 2 தொடையில முக்கார வச்சதற்கு பின்னால் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னது உண்மைதான். அல்லாஹ் என்ன சொன்னான், இன்னமா அம்பாளுக்கும் பவுலாதுக்கும் ஃபித்னா. இந்த உலகத்தில் இந்த சொத்து செல்வங்கள் எல்லாமே சோதனைக்குரியது, பிள்ளைகள் எல்லாம் சோதனைக்குரியது என்று சொன்னானே, அது உண்மைதான். பாத்தீங்க தானே, நான் குத்துபாவில் கொண்டிருந்தேன், 2 பிள்ளைகளும் வந்தாங்க. என்னால அவங்கள விழுறத்தை எழுறதை பார்த்து என்னால குத்துபா கூட தொடங்க முடியல. அதனால் அவர்களை 2 பேரையும் என்னுடைய மடியில வச்சதுக்கு பின்னால் தானே என்னால எவ்வளவு முடிஞ்சிச்சு என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள் என்றால், தன்னுடைய பேர குழந்தைகளின் மீது எந்த அளவு அன்பு பாசம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க ஒழுக்கம் கற்பிப்பதாக இருந்தால், அதவு சொல்லிக் கொடுப்பதாக இருந்தால் 3 விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. முதல்ல சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் 3 விஷயம். அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாஸி ஹிஸாலின், 3 விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. முதலாவது என்ன தெரியுமா, ஹுப்பு நபியிக்கும், ரசூலுல்லாஹின் மீது அன்பை உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களில் ஊற்றுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, முதலாவதாக பிள்ளை பிறந்துச்சு, அந்த பிள்ளைக்கு எதை நாங்க முதல்ல சொல்லிக் கொடுக்கணும், ரசூலுல்லாஹுடைய அன்பை உள்ளத்துல ஊட்டணும். எப்படி அன்பை ஊற்றது, ரசூலுல்லாஹுடைய சிறப்புகளை சொல்லிக் கொடுக்கணும், ரசூலுல்லாஹுடைய புகழ் மாலைகளை அதிகமாக பாட வைக்கணும், ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை வழிமுறைகள் இப்படித்தான் இருந்தது என்று சொல்லிக் கொடுக்கணும். இப்படி சொல்ல சொல்ல அந்த பிள்ளையுடைய உள்ளத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற மாபெரிய ஒரு கண்ணியம் உள்ளத்துல ஏற்பட்டுவிடும். அப்படி ஏற்பட்டு விட்டதற்கு பின்னால உங்களோட பிள்ளையோட மத்தியில யாராவது வந்து இந்த இப்படித்தானப்பா கொண்ட வைக்கணும் என்னன்னு சொன்னாக்க அந்த பிள்ளை சொல்லுவா, இதெல்லாம் என்னுடைய வழிமுறை அல்ல, ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்க அதுதான் என்னுடைய வழிமுறை, நான் அவங்கள மேலதான் அன்பு வச்சிருக்கிறேன், இப்படித்தான் நீங்க உடுக்கணும் என்று சொன்னால் அந்த பிள்ளை சொல்லுவாங்க, இப்படி அல்ல உடுப்பெடுக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை தான் உடுப்பெடுப்பேன் என்று அந்த பிள்ளை சொல்லுவாங்க. ஏன், ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் உள்ளத்துல வந்துச்சு. இப்ப வேற யாரு முஹப்பத் உங்க பிள்ளைய உள்ளத்துல போட்டு பாருங்க, வேற யாரு முஹப்பத், ஒரு சினிமா நடிகருடைய முஹப்பத் அன்பு வந்து உங்களோட பிள்ளையோட உள்ளத்துல வந்தா நீங்க சொல்லிக் கொடுக்கிறீங்களா, அந்த சினிமா நடிகனை மாதிரி கொண்ட வச்சுங்க என்று அவன் தானாக போய் வெட்டி கொண்டு வாரான். ஏன், அவனை பற்றி உண்டான அன்பு அந்த பிள்ளையுடைய உள்ளத்துல ஏற்பட்டது. அந்த சினிமா நடிகரை போல நடந்து பார்க்கிறான். ஏன், அவனை பற்றி உண்டான அன்பு அந்த பிள்ளையுடைய உள்ளத்துல வந்து விட்டது. அதனாலதான் அந்த அன்பெல்லாம் வருவதற்கு முன்னால உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அன்பை உருவாக்குங்கள். அப்படி உருவாக்கினால் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பிள்ளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியைத்தான் தேடி செல்வான். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முதலாக நீங்க உங்க பிள்ளையுடைய உள்ளத்துல ஊற்ற வேண்டியது என்னுடைய அன்பை, அடுத்ததாக என்னுடைய குடும்பத்தினர்களுடைய அன்பை உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல ஊற்றுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் யாரு, இமாம் ஹசன் ஹுசைன், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, குதுபுல் அக்தர் வஜ்ல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, இமாம் ஷாஃபிஈ, இமாம் மீரான் சாஹிப் வலியுல்லாஹ், இமாம் ஜாஃபர் சாதிக், அஹ்மத் ஜிஸ்தி, அஹ்மத் கபீர் ரிஃபாயி, இது போன்ற எத்தனையோ இறைநேச செல்வர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், தீன் சேவை செய்தார்கள். இவர்களுடைய அன்பை உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல ஊற்றுங்க. அதற்கு பின்னால அந்த இறைநேசர்கள் எப்படி நல்வழி நடந்தார்களோ அது போல அந்த பிள்ளை நடப்பாரு. அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், வஅலா திலாவத்தில் குர்ஆன். அதுக்கு பின்னால் என்ன சொல்கிறார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க, 3ஆவதாக குர்ஆனை கற்றுக் கொடுங்க. முதலாவது ரசூலுல்லாஹ்வுடைய ஹுப்பு, இரண்டாவது அஹ்லுல் பைத்துக்களுடைய ஹுப்பு, 3ஆவது தான் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஏன், குர்ஆனை நீங்க ஃபர்ஸ்ட் கற்றுக் கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த குர்ஆனை எப்படி விளங்குறதுன்னு தெரியாம போயிருக்கும், அந்த குர்ஆனை கொண்ட வழிகேட்டுல போயிருக்கும். அல்லாஹ் சொல்றான், எல்லாருக்கும் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டாது, சிலர்களுக்கு வழிகேட்டையும் காட்டும். ஏன், அவர்கள் தவறுதலாக குர்ஆனை பார்ப்பதன் மூலமாக. எனவேதான் தவறுதல்கள் இல்லாமல் நேரான முறையில் சரியான முறையில் நீங்கள் குர்ஆனை படிக்க வேண்டும் என்றால் முதலில் ரசூலுல்லாஹ்வுடைய அன்பையும் அவருடைய குடும்பத்தார்களுடைய அன்பையும் ஊற்றுங்கள். அதற்கு பின்னால் குர்ஆனை கற்றுக் கொடுத்தால் அந்த குர்ஆனுக்கு அந்த இமாம்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று உங்களுடைய பிள்ளை பார்க்கும், ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அந்த பிள்ளை பார்க்கும். தாண்டோண்டித்தனமாக
தான் எடுத்ததுதான் முடிவு என்று அந்த பிள்ளை சென்று விடாது. அதனால் தான் மூன்றாவதாக குர்ஆனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்கள். எனவேதான் அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நல்லவர்கள் கூட்டத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்மை பெற்றார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, ஊற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நல்ல கண்ணியத்தையும் கௌரவத்தையும் இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு தந்தருள்வாயாக. மாற்று மதத்தவர்களுடைய உள்ளத்திலே முஸ்லிம்களை பற்றி நல்லெண்ணத்தை கொடுத்தருள்வாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றுகின்ற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சியை கண்களிலே கண்டவாறு நாவிலே கலிமாவோடு முழு குர்ஆனும் உள்ளத்திலே மரணமான நிலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலாவுக்கு முன்னிலையிலே எங்களுடைய உயிர்களை கைப்பற்றி விடுவாயாக. புனிதன் தங்கிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பை தாங்கி நிற்கக்கூடிய மதீனத்து மண்ணிலே எங்களுடைய உடம்புகளையும் ஆக்கியருள்வாயாக. நாளை கியாமத்திலும் சுவர்க்கத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலடியின் கீழ் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. எங்களுடைய துஆக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டினாலும் வேறைய நபிமார்கள் அஹ்லுல் பைத்துக்கள் சஹாபாக்கள் அவுலியாக்களுடைய பொருட்டினாலும் ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.